அந்த சம்பவம் நடந்த பிறகு விஜயா தானா கரூர்ல வெளியேறினாரா அல்லது காவல்துறையினர் உடனடியாக இந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொன்னார்களா? அது வெளியே தெரியும். ஏன்னா இப்ப என்னது, அவர் இந்த மக்களை பார்க்காமல் காப்பாற்றாமல் வெளியே போய்விட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுது. அதனால இது எல்லாமே முழுமையை வந்தா வெளியே வரணும். இது டிரான்ஸ்பரன்சி, இது வெளிப்படைத்தன்மை இருக்கணும். நடிகர் விஜய் அரசியல் கட்சியினுடைய தலைவராக தன்னை இப்பொழுது அடையாளம் காட்டிக் கொண்டாலும் கூட இன்னும் அவர் ஒரு திரைப்படத்தினுடைய பிரபலமான நடிகர். அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா வெறும் அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமில்லை, பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு விதமான வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அதில் இருக்கிறார்கள். எனவே இதை காவல்துறை அவருடைய 2 மாநாடுகளை தமிழ்நாடு அரசு பார்த்திருக்கிறது. ஏற்கனவே திருச்சி, அதே போல பெரம்பலூர், அதே போல நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் அவருடைய பரப்புரைக்கு வரக்கூடிய கூட்டத்தினுடைய தன்மையும் இவர்களுக்கு தெரியும். எனவே இவருக்கு தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அல்லாமல் மற்ற பிரிவினரும் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஏன் தமிழ்நாடு அரசு அல்லது காவல்துறை முன்கூட்டியே கணிக்க தவறியது? அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட இடம் நிச்சயமாக சரியான தேர்வு அல்ல. ஒருவேளை தாவேகா நிர்வாகிகளே அதை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட காவல்துறை அட்வைஸ் பண்ணிருக்கும், இதை நீங்க சரியா இல்லை, இந்த இடம் உங்களுக்கு போதாது, இதை நீங்க தவறா போயிடும், நாங்கள் வேறு இடம் ஒதுக்குறோம் என்று காவல்துறை அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்க வேண்டும். அதுதான் சரியா இருக்க முடியும். ஆனால் அது வேறு விதமாக இந்த இடத்தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது திணிக்கப்பட்டதாகத்தான் தெரிகிறது. அதுக்கு பிறகு கூட்டம் கூடி விடுகிறது. சரி, அவருடைய வாகனம் நாமக்கல் இருந்து வருகிறது. நாமக்கல் இருந்து தாண்டி வேலுசாமிபுரத்தை நோக்கி வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ரவுண்டானா இருக்கிறது. அந்த ரவுண்டானாவில் குறைந்தபட்சம் பேச வைத்திருந்தாலும் கூட பிரச்சனை வந்திருக்காது. என்ன ஆகிறது, இவர் இவருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் ஒரு பகுதி இடது பக்கம் வண்டி போயிருக்கணும், அங்கே கூட்டம் கூடியிருக்கிறார்கள். ஆனால் இவருடைய வாகனத்தை வலது பக்கம் போக சொல்ற காரணத்தால் வலது போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, பெரிய வாகனம் கொடுக்கப்படி 22 அடி தான் நான் அளந்து பார்த்தேன். அப்போ இடதுபுறம் பக்கத்தில் நெருங்கி பார்க்கலாம் என்று இருந்தவர்கள் வலது பக்கம் போன உடனே அந்த அவர்கள் முண்டி எடுத்து இந்த பக்கம் வராங்க. வேற டிவைடர் வேற இருக்குதுங்க, அது பெர்மனண்டா இருக்குதுங்க, அது காங்கிரீட்ல போட்டுறாங்க. சோ இப்படி பல்வேறு குழப்பங்கள் அந்த இடம் ஒதுக்கியதிலிருந்தே துவங்குகிறது.